போனேன்னா இன்னைக்கு நான் பாக்குறோம் 11 வயசுல இருந்து அந்த பொறுக்கியை நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஐயா எனக்கு தலையே சுத்துது பாப்பா அதெல்லாம் கேட்க கேட்க. 11 வயசுல இருந்து பாக்குறோம். பக்கத்து வீடுங்கக்கா அதெல்லாம். அந்த நாசமா போறவன் பக்கத்து வீட்டுல இருந்தவன். நம்ம வீட்டு சோத்துக்கு நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிடுறவே அந்த நன்றி சோத்து இருக்காது உனக்கெல்லாம். அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. அவனமா என்ன ஒத்தனா நாங்க எனக்கு நான் ஒண்ணு என் தம்பி ஒண்ணு என் தங்கச்சி ஒண்ணு 3 பேத்தையும் படிக்க வச்சு கட்டி கொடுத்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்பா அம்மா. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. அதுக்கு நீங்க இந்த நகையெல்லாம் சேர்த்திருப்பீங்க. நீ நகை விக்கிற விலைக்கு எவ்வளவு கஷ்டம். அவன் எனக்கு இப்ப என்னன்றான், அவன் பெட்டி இங்க கிடக்கு, அவன் தங்கியிருந்தான்ல, நான் தூக்கி அவனுக்கு பின்னாடி போட்டேன். பாலிமர் நியூஸ்ல போன் பண்ணி சொல்லியிருக்கான், அவன் பெட்டிக்குள்ள நகை வச்சுட்டு போனா நகையை காணாமா. நான் நகை எடுக்கிறாளா என்ன? அவன் சொல்லியிருக்கான் அவன் விட்டு நகையா அந்த சீட் எடுத்து நான் ஸ்வேதாவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வீடியோ போடுறேன்றேன். ரொம்ப யோகியம். இவனை நம்பி போற பிள்ளைங்க மேலயும் கோவம் தாங்க வரும். அதுதான் எனக்கு இவன் நம்பி பேசுற பிள்ளைங்க மேலயும் கோவம் தான் வரும். என்ன ஒரு பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு பசங்க பேசினா வந்து அலைஞ்சிட்டு போறதா? இது என்ன பார்த்தா எப்படி இந்த பிள்ளை எல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அததான் ஐயோ சாமி.